மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சேலம், மதுரை, ராஜபாளையம், திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. தருமபுரியில் பெய்த மழையால் இலக்கியம்பட்டி ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேற்றம். விருதுநகர் மாவட்டத்தில் 2வது நாளாக தொடரும் கனமழை. கரைப்பாலத்தை கடக்கும் என்ற தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. கனமழையால் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு. தெலகம்பாறை அருவியில் ஆர்ப்பரித்த வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சக்தி புயல் காரணமாக மும்பையில் வரும் 7ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என எச்சரிக்கை. நெல்லை, மதுரையிலிருந்து தாம்பரத்திற்கு இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கம். சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்புவோருக்கான தெற்கு ரயில்வே ஏற்பாடு. சென்னை, எழும்பூர், நெல்லை இடையேயான வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் நின்று செல்ல அனுமதி. பயணிகளின் தொடர் கோரிக்கையை அடுத்து தெற்கு ரயில்வே வாரியம் இசைவு. வரும் தேர்தல் தமிழர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான தேர்தல். தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கும் கூட்டத்தை வேரோடு வீழ்த்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல். காவல்துறை அனுமதி மறுத்ததால் இன்று நடைபெற இருந்த பழனிசாமியின் சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம். 8, 9 ஆகிய தேதிகளில் நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்வார் என அதிமுக அறிவிப்பு. கரூர் விவகாரத்தில் அச்சத்தால் மற்றவர் மீது பழி போடுகிறது தாவேக. விஜய் தவறாக வழிநடத்தப்படுகிறாரோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் தினகரன் பேட்டி. தார்மீக பொறுப்பேற்றிருந்தால் ஒருவேளை அது பழி நம்ம மீது வந்துவிடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்லை வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படி என்று நான் நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டால் விஜய் கைது செய்யப்படுவார் என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. பாஜக கூட்டணிக்கு விஜய் செல்ல வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என பதில். இதுல விஜய் அந்த கட்சியோட தலைவர் கைது செய்யப்படணும்ன்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது பொதுமக்கள் தரப்பில் இருந்து. நாங்கள் யாரையும் அனாவசியமாக தளபதி அரசு கைது செய்யாது. ஆனால் ஆதாரங்களிலிருந்து தவிர்க்க முடியாமல் இருந்தால் அப்பொழுது தன் கடமையை சர்க்கார் செய்யும்.
கரூர் சம்பவத்திற்கு விஜய்தான் முழு பொறுப்பு என சீமான் குற்றச்சாட்டு. பாஜக எப்படியாவது கூட்டணிக்கு விஜயை இழுக்க முயற்சிப்பதாகவும் சாடல். கரூருக்கு வர்றதுனாலதான் அந்த கூட்டம். அப்ப அவர் வரவுதான் அதுக்கு முக்கிய காரணம். அப்படிங்கும்போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்றிருக்கு. அது பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. திமுக உருவாக்கி வைத்துள்ள கூட்டணி மாயை 2026 முறியடிக்கப்படும் என நயினார் நாகேந்திரன் பேச்சு. எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் திமுக டெபாசிட் கூட வாங்காது எனவும் கருத்து. எந்த நேரத்தில் தேர்ந்தாலும் திமுக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்குமாங்கிறதோ தெரியாது. அவங்க இன்னும் அந்த கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதனால கூட்டணி பலத்தோடு இருக்கிறோங்கிற ஒரு மாயையை இன்னைக்கு திமுக உருவாக்கிட்டு இருக்கிறது. அந்த மாயையை 2026 தேர்தலில் மக்கள் முறியடிப்பார்கள். திருவண்ணாமலை கோயிலில் புரட்டாசி மாத சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். பால், தயிர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். பீகாரில் 62,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்க ஏற்பாடு. பாகிஸ்தானுக்கு போர் விமான என்ஜின்களை ரஷ்யா வழங்குவது பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த தோல்வி. காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். பீகாரில் சட்டமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து கட்சிகள் வலியுறுத்தல். காசாவிலிருந்து படைகளை வாபஸ் பெற இஸ்ரேல் சம்மதம் என டொனால்டு டிரம்ப் தகவல். ஹமாஸ் அமைப்பு ஒத்துக்கொண்டால் விரைவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் எனவும் பேச்சு. ஹமாஸ் அமைப்புடன் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் இறுதியாகும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நம்பிக்கை. காசாவில் அமைதியை மீட்டெடுக்க கோரி இஸ்ரேல் தலைநகரில் ஆயிரக்கணக்கானோர் பேரணி. இத்தாலி, ஸ்பெயின், அயர்லாந்து உள்ளிட்ட இடங்களிலும் பாலஸ்தீன மக்களுக்கு பெருகும் ஆதரவு. அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி மக்கள் போராட்டம். சிகாகோ நகரில் போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் இடையே கைகலப்பு. வடக்கு அயர்லாந்தை புரட்டி போட்ட எமி புயல். 145 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றால் பல்வேறு வீடுகள் சேதம்.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு இந்திய அணியின் கேப்டனாக சுப்மன் கில் அறிவிப்பு. மீண்டும் அணியில் இடம் பிடித்த விராட் கோலி, ரோஹித் சர்மா. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி. ஆட்ட நாயகன் விருதை வென்றார் ரவீந்திர ஜடேஜா. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.